நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா கிட்ட வந்து பத்மா, பார்வதி வந்து வசமா சிக்கிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். காசை வந்து குடுத்து ஏமாந்துடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம சீனு வந்து காசை வேண்டான்னு சொல்லிட்டார்ல, அதனால வந்து காசு வந்து லிங்கத்துக்கிட்ட தானே இருக்குது. அதை வந்து பத்மாவும் பார்வதியும் வந்து வாங்குறதுக்கு பிளான் போடுறாங்க. பத்மா வந்து சொல்கிறாங்க, ஏய் உங்கள் மாமா கிட்ட வந்து கால் பண்ணி அந்த காசை வாங்கி கொண்டு வந்து திருப்பி வீட்டில் வச்சிரு. சப்போஸ் வந்து அண்ணன் எப்போயாவது வந்து காசு வேணும் அப்படின்னு சொன்னார்னா எடுத்து கொடுக்குறதுக்கு அதான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் பார்த்துக்கோ. பிறகு வந்து உன்னோட வீட்டு குடும்ப பொறுப்பு பதவி கூட பறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து சொல்லிடுறாங்க. அடா ஆமாம், இப்போ தான் எனக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா சொல்கிறீங்க. அதான் சீனு தான் அந்த காசை வந்து வாங்கலையில, அப்படி இருக்கும்போது அந்த காசை நம்மளே திருப்பி வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அவர் பார்த்துட்டா ஃபோனை வந்து பார்த்துட்டு எடுக்காமே இருக்கார். என்னடா ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க, திருப்பி போடு மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பத்மா சொன்னோடனே மறுபடியும் கால் பண்ணுறாங்க. லிங்கம் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேக்காரு. லிங்கம் வந்து வேற ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த காசை வந்து திருப்பி அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம என்ன முட்டாளா, கைக்கு தேடி வந்த லட்சுமியை அப்படியே அமுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் வந்து பிளான் போடுறாரு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இவங்க வேற வந்து கால் பண்ணிட்டு காசை கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, இந்த காசை வந்து திருப்பி தரக்கூடாது. யார் வீட்டு காசாக இருந்தால் என்ன, நம்ம கைக்கு வந்துடுச்சு. இனிமேல் வந்து நம்ம கையை விட்டு போக விடக்கூடாது. ஏதாவது பொய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவங்களும் மறுபடி கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ வேற திருப்பி கால் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோடனே சரி எடுத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசுகிறாரு. சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, மாமா சீனு தான் காசை வாங்கலைன்னு சொல்லிட்டீங்களே, அந்த காசை வந்து திருப்பி கொடுத்துருங்க மாமா. வீட்டு செலவுக்கு யாராவது வந்து காசு கேட்டால் என்கிட்ட தான் கேட்பாங்க. நான் தான் எடுத்து கொடுக்கணும். பிறகு பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுக்குள்ளே வந்து காசை கொண்டு வந்து இங்கே வந்து இருந்த இடத்துல வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியாம்மா, சரிம்மா கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதான் வந்து ஃபோன் எடுக்க முடியலை. நீ வந்து நம்ம வழக்கமாக மீட் பண்ணுவோம்ல அந்த கோயிலுக்கு வந்துரு, நான் காசோடு அங்கே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து இவரும் அந்த இடத்துல போகிறாங்க. அவங்களும் அந்த பக்கம் இருந்து பத்மா, பார்வதி 2 பேருமே வந்துடுறாங்க. வந்த உடனேயுமே வந்து எங்கண்ணே காசுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பத்மா கேட்குறாங்க. இவர் பார்த்தா ஓன்னு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா காசை கேட்டால் இப்படி அழுகுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கிட்டு நம்ம பார்வதி வந்து கேட்குறாங்க, மாமா ஏன் மாமா அழுகுறீங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா நீ காசு கேட்டையில அந்த பணத்தை வந்து எடுத்து கொண்டு வந்திருந்தேன், கொண்டு வந்து வண்டியில் தாம்மா வச்சுருந்தேன். யாரோ வந்து கோயிலில் வச்சு வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க முகத்தை மட்டும் தூரமாக இருக்கும்போது பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயையோ என்ன சொல்கிறீங்க, காசை தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஐயையோ வீட்டில் வந்து இந்த காசு மட்டும் போயிடுச்சு காணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, காசை தூக்கிட்டு போனவன் யார் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவனோட முகத்தை நான் பார்த்துட்டேன். உடனடியாக போய் நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அவங்ககிட்ட வந்து நான் எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுறேன். அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்தவனையும் காசை வாங்கிட்டு வந்து உன்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயையோ போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸ் ஸ்டேஷன் போனால் அவங்க வந்து விசாரணை அது இதுன்னு வந்து பெரிய ப்ராசஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் காசு வந்து எங்கள் வீட்டிலேருந்து வந்துச்சு உங்கள் கைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக மாமா கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. பிறகு பெரிய பிரச்சனை ஆயிரும். எனக்கு என்னமோ வந்து இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, அப்போனா அந்த ரவுடி பசங்களை நான் எப்படி போய் பிடிக்கிறது, போலீஸ் ஸ்டேஷனாலாவது அவங்க வந்து காசு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்வதி சொல்கிறாங்க, இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வேண்டாம், நீங்கள் எப்படியாவது வந்து அந்த காசை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. போகும்போதுன்னு வந்து நம்ம பார்வதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அக்கா எனக்கு என்னமோ வந்து பயமாக இருக்குது, நம்ம வந்து வசமாக சிக்கிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். காசு வந்து எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது, இல்லைன்னா வந்து நான் வந்து வசமாக மாட்டிக்கிடுவேன், என்னோடய பதவி வந்து பறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பார்வதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. இங்கிட்டு பார்த்தா லிங்கம் வந்து பயங்கரமான சந்தோஷமாக இருக்கார். எப்படியோ வந்து போலீஸ் ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நமக்கு நல்லது தான், ஒரு வழியாக வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சு இந்த காசை வந்து நம்மளே எடுத்து வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போன பார்த்தா அங்கே திடீர்னு வந்து இவருக்கு காசு தேவைப்படுது ரகுராமுக்கு. உடனே ரகுராம் வந்து பார்வதியை கூப்பிட்டு கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாரு. உடனே பார்வதி வந்து திருன்னு முழிக்காங்க. எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா அவங்க தான் காசு இல்லையே, என்ன பண்ணுவாங்க, திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. மாமா நான் கொஞ்சம் நேரம் கழித்து காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா எனக்கு ஒரு வேலை இருக்குது, நானும் வெளியில் போயிட்டு வரேன்,
மத்தியானத்து பிறகு நல்ல நேரம் இருக்குது, அப்போ கொண்டு வந்து காசை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. காசுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் நின்று மாயா வந்து நோட் பண்ணிடுறாங்க. ஆகா, இவங்க வந்து காசை திருப்பி கொடுக்கல, எனக்கு என்னமோ வந்து இவங்க மேலே டவுட்டாக இருக்குது, காசை எதுவும் பறி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருந்து பக்கத்தில் வராங்க. என்னத்த காசு எடுத்துகிட்டு வர சொன்னால் இவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, காசு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், காசு எடுத்து கொடுக்குறதுக்கு எங்களுக்கு தெரியும், நீ பெரிய நாட்டாமல் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து சொல்கிறாங்க. இல்லையே, பெரியப்பா வந்து காசை கேட்டவனையும் உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தம்போதே தெரிஞ்சுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்கன்னு நினைக்கேன், அதனால தான் அப்படி இப்படின்னு வாயை வந்து வளருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனையில் மாட்டலை, அண்ணன் திருப்பி காசு கேட்கும்போது நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம், நீ முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து சொல்லிடுறாங்க. அவங்க சொல்லிடுறாங்க. இங்கிட்டு பார்வதி வந்து பயங்கரமான பயத்தில் இருக்காங்க. ஐயோ போச்சு, மாமாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், என்ன பண்ணுவார்னே தெரியல. முக்கியமாக வந்து என் புருஷனுக்கெல்லாம் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், அவர் பாட்டில் அடித்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி விட்டுருவார், என்னக்கா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் பேசாம வா, நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க பயந்துக்கிட்டே உள்ளே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.